டே 18 ஸ்கூல் மினி பிளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி என்னென்னா மஷ்ரூம் பிரியாணி. நேற்றே வந்து மேடம் வந்து மெனு கொடுத்துட்டாங்க. அதனால் மஷ்ரூம் வந்து நேற்றே வந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து வரப்போ வாங்கிட்டு வந்தாச்சு. வந்துட்டு இன்றைக்கி வந்து பிரியாணி தான் இருக்கிறதுல ஈஸியானது இதுதான். நமக்கு தெரியும்ல, ஒன் பாட் ரைஸுங்கிறப்போ உப்பு சப்பே இல்லாமல் தான் வைக்க போகிறோம். அதனால் ஜஸ்ட்டு வெங்காயம் தக்காளி தாளித்து விட்டுட்டு மஷ்ரூம் அள்ளி போட்டுட்டு கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா போட்டுட்டு தயிர் ஊற்றி மஞ்சப்பொடி போட்டு நல்லா அது வெந்து வரப்பையே வந்து பாஸ்மதி அரிசியை வந்து கொட்டிட்டு ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்தால் அழகான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுவே வந்து அவரோட ஃபேவரட் ஃபுட்டும் கூட. அதனால் வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து வச்சு அடைச்சாச்சு. சரி, தொட்டுக்க வந்து எப்போவுமே முட்டை தானே கேட்பா, அதனால் இன்றைக்கும் முட்டை தான். முட்டையை வந்து சும்மா கிராம்பிள் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பெப்பர் மட்டும் போட்டுட்டு அதை வந்து தொட்டுக்க வந்து வச்சு விட்டாச்சு. ஸ்நாக்ஸுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் தான். ஸ்வீட் கார்ன் தான் எல்லாரோட ஃபேவரட்டுமே. அதனால் அவளுக்கும் மார்னிங்கே இதை ஸ்டீம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் ஊற்றிட்டு அதையும் ஒரு ஸ்பூன் வச்சு அவளுக்கு க்ளோஸ் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. எப்பயும் போல் மேடம் சிரிச்சுக்கிட்டே வந்து 1000 முத்தம் 1000 பாய் சொல்லிவிட்டு அழகு போல் கிளம்பிட்டாங்க. இப்படி தான் வந்து ஹனியோட ஸ்கூல் விளாக் வந்து இருந்துச்சு. அப்புறமா நம்ம என்ன வீட்டுக்கு ரெடி பண்ணணும், ஹஸ்பண்டுக்கு ரெடி பண்ணணும். ஆக்சுவலாக அக்காவுக்கு வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் செக்கப் இருக்குது. அதனால் வந்து அவளுக்கு மீன் பிடிக்கணும். அம்மா மார்னிங்கே போய் மீன் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு பக்கம் மீன் ஃப்ரை ஆகுது, ஒரு பக்கம் மீன் குழம்பு தடபடான்னு ரெடி ஆகுது. காலையிலே உட்காந்து டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டு வச்சுட்டு கொண்டு போயிட்டாங்க. அவங்களுக்கே தெரியும் அம்மா வந்து மீன் குழம்பு வந்து சூப்பராக வைப்பாங்கன்னு. அதுக்கு நானும் சரி அக்காவும் சரி ரொம்ப அடிக்டடு. அதனால் அவளுக்கு மீன் குழம்பு வச்சு டிஃபன் பாக்ஸில் வச்சு கொண்டு போயிட்டாங்க. மார்னிங் வந்து எங்களுக்கு இட்லியும் மீன் குழம்பும் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்படி தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.